ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி பெறவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷகுணம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விக்னச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி 6/10/2015 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பார்க்கலாம். பூஜைகள் ரெண்டு விதமாக செய்யலாம். என்ன பண்ணுவோம், நம்ம சாதாரணமாக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய பூஜை, இன்னொன்று ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய பூஜை. இதை தவிர விரதங்கள் விசேஷங்கள் தனித்தனியாக உண்டு, சம்பிரதாயங்கள் தனியாக உண்டு, நிறைய பாயிண்ட் இருக்கும். விரதங்கள்னு சொல்லும்பொழுது எல்லாருக்கும் பொதுவானது. அதே நேரத்தில் கோரிக்கைக்காக பண்ணக்கூடிய பூஜைன்றது தனி. வீட்டில் பார்த்திங்கன்னா தினமும் நம்ம இல்லத்தில் ஒரு பிள்ளையார் பூஜையோ ஒரு ஆஞ்சநேயர் பூஜையோ ஸ்ரீ ராமபிரானை பூஜிக்கிறதோ துர்கையை பூஜிக்கிறதோ அவங்கவுங்க இஷ்ட தெய்வங்களை பூஜை பண்ணுவோம். ஆனால் எல்லா பூஜைகளுக்கும் பொதுவாக சில நியமனங்கள் உண்டு. நம்ம விளக்கேற்றுறது, கோலம் போடுறது, இதுக்கப்புறம் நம்ம நைவேத்தியம் பண்ணுறது. நைவேத்தியம்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாம் இல்லத்தில் நாம் என்ன பொருளை சாப்பிட்றோமோ அதை நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலும் போகிறோம். ரொம்ப எளிமையான நைவேத்தியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஒரு கிழமை, இப்போ ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இந்த கிழமைகளில் தினமும் ஏதாவது ஒரு பூஜை செய்தால் விசேஷமான பலன் கிடைக்குமா அப்படின்னா அது மாதிரி ஒரு எளிய முறையில் சில பூஜைகள் உண்டு. இப்போ சொல்ல போகிற பூஜை 9 நாள் நம்ம செய்யலாம். இதில் ரெண்டு விதமாக சொல்லலாம். 7 நாள் பூஜை பண்ணிட்டோம். ராகு கேது அப்படின்னு வரும்பொழுது செவ்வாய் சனி உபரியாக நம்ம கோலம் போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு வாரம் முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் சனியிலையும் செய்யலாம். அதாவது நம்ம இப்போ செய்ய போகிற பூஜை 9 நவக்கிரகங்களுக்கும் இந்த 9 நவக்கிரகங்கள் பிரீத்தியார்த்துக்காக செய்யக்கூடிய பூஜை. இந்த பூஜை எப்படி செய்யலாம்னா பெண்களே எளிய முறையில் செய்யலாம். பெண்கள் எளிய முறையில் செய்யலாம். அதாவது நம்ம அந்த கிழமைக்குரிய கோலம் போடுறது, அந்த கிழமைக்குரிய விசேஷமான நைவேத்தியம் என்ன உண்டோ அந்த நைவேத்தியம் பண்ணுறது, அன்றைக்கு உள்ள ஒரு விசேஷமான ஸ்லோகத்தை சொல்கிறது. இந்த 3 நம்ம செய்துட்டு வந்தோம்னா சிறப்பான பலன் தரும். பொதுவாக நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், பசு நெய், இதை பூஜைக்கு நம்ம சொல்கிற மாதிரி மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம். கோலம் அரிசி மாவில் மட்டும்தான் போடணும். இப்போ நிறைய விதவிதமாக வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசலில் இந்த கோலப்பொடின்னு விற்றுட்டு போவாள். அதாவது இந்த பழைய வீடெல்லாம் இடிக்கும்பொழுது வரக்கூடிய சுண்ணாம்பை தனியாக எடுத்து ஜலிச்சு கொடுப்பாள். ஆனால் அது போடுறதுக்கு ஒன்றா சுலபமாக இருக்கும். ஆனால் எத்தனையோ தோஷங்கள் இருக்கும். அந்த பொடிகளை நம்ம பூஜை ரூமில் பயன்படுத்தவே கூடாது. அரிசி மாவு கோலம் மட்டும்தான் விசேஷமானது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த கலர் மட்டும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் மார்கழி மாதத்தில் 30 நாளும் போடுவாள். அதனால் இந்த கலர் பொடியை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். அதனால் கலர் பொடி எல்லாருக்கும் தெரியும், எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. பொதுவாக இந்த மாதிரி பூஜைகளில் தூபம் எடுத்துக்கலாம், தீபம் எடுத்துக்கணும், ஊதுவத்தி சாம்பிராணி புகை எடுத்து வச்சுக்கலாம். ஊதுவத்தி சாதாரணமாக எடுத்து வச்சுக்கலாம். சாம்பிராணி புகைன்றது டெய்லி போடுறது விசேஷம். அப்படி சாம்பிராணி தினமும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் இப்போ நிறைய ரெடிமேட் சாம்பிராணிலாம் வருது, அதை விட ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறதே உத்தமம், அதுவே போகும். இப்போ நான் சொல்ல போகிற கோலம் உங்களுக்கு தொலைக்காட்சியில் தெரியும். அது ஓரிரு நிமிடம் தான் தெரிகிறதே, நீங்கள் பார்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் ஊன்றி கவனித்தா உங்களால் அதை போட முடியும். ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை, எளிய கோலங்கள் தான். 1
ரெண்டாவது அந்த மந்திரங்கள் வந்து தொலைக்காட்சியில் தெரியுன்றதுனால எப்பவுமே நோட்டு பேனை எடுத்து வச்சிங்கன்னா அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம்.